நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். துலாம் லக்னம் துளாராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி என்ற பதிவானது லக்னத்திலிருந்து எண்ணி வர 9ஆம் ராசியான 9ஆம் பாகமான மிதன ராசின்னு பதிவாகும். இந்த மிதன ராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனை குரு பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும். ஓகேங்களா? இந்த பதிவானது நாங்கள் துலாம் லக்னம் துளாராசிக்காக இந்த பதிவு பார்க்கணும்னா அப்படி கிடையாது. துலா லக்னமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை குரு புத்தி நடக்கும் போது லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலன் அணிஞ்சிக்கலாம். இது எத்தனை கோடி திசா பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா ராகு திசை ஓகேங்களா, உங்களுக்கு 3 கூடியவன் 6 கூடியவன் புத்திங்க. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ராகு திசையானது 18 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும். குரு புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடம் 3 மாதம் 6 நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வர 9ஆம் இடமான 9ஆம் பாகமான மீனத்தில் இது மிதனத்தில் என்னென்ன சாரம் வந்து பார்த்துடலாம், நட்சத்திர சாரம் பார்த்துடலாம். அப்போ அங்கே இன்னும் சாரம் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தா திருவாதிரை 1 2 3 4 பாதம் இருக்கும். புனர்பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மிருகசீரிஷ சாரத்தில் உங்களோட புத்திநாதன் ஆகிய 3 கோடி 6 கோடி புத்திநாதன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, அப்போ 9 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 9 சம்மந்தப்பட்டு 2 7 சம்மந்தப்பட்டு அதில் 3 6 அது மாதிரி பயணிக்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வீண் கடன் வீண் பிரச்சனை அதுக்கான முயற்சி அதுக்கான வீண் தெண்ட செலவு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது என்னங்க திரிகோணம் வாங்கியிருக்குது 9ல் இருக்குது, நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க. அது 9ல் வந்து என்ன திரிகோணம் வாங்கியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது பெற்ற சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அதாவது அது பெற்ற சாரம் பார்த்தீங்கன்னா அது வந்து 2 கோடி 7 கோடி சாரம் இல்லைங்களா? அப்போ 2 கோடி 7 கோடி சாரம் வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 3 6 தானே குரூப்பான வராரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு குடும்பத்தில் வீண் விரை வீண் செலவு அடுத்தடுத்து ஒரு செலவுகள் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கலத்துறதுக்கு உண்டான அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இது ஆண் ஜாதகம் வந்தால் கணவனுக்கு ஆண் ஜாதகம் பெண்ணுக்கு பெண் ஜாதகம் வந்து கணவனுக்கு இப்படி நம்ம கணவன் மணி செலவின வரும். தேவையில்ல நோய்க்கு மருத்துவம் பார்க்குறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஆண் ஜாதகம் இருந்தால் கணவன் வந்து யார்ட்டி போய் ஜாமீன் போடுறதோ எது வக்காலத்து வாங்கக்கூடாது. அது பெண் ஜாதகம் அதே மாதிரி யாருக்கு வக்காலத்து வாங்குறதோ ஜாமீன் போடுறதோ இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோய் நொடின்னு வந்தால் உடனே ஒரு மருத்துவம் பார்த்துக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் முன்னேற்பாடு பார்க்கணுங்க. ஓகேங்களா? அப்போ இது மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்குள்ள வந்து ஒரு வாக்குவாதங்கள் வந்து சண்டை சச்சரவு வந்து பிரிவினை வந்து அதுக்காக பஞ்சாயத்து அதுக்கான செலவின அதுக்காக நம்ம கடன் வாங்கி செலவின பண்ணுறது அப்படி எதுவுமே இல்லைங்க. என்கிட்ட எல்லாமே இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அப்போ ஏதோ நோய் நொடி ஏதோ ஒரு பஞ்சாயத்து தேவையில்ல மன உளைச்சல் இந்த மாதிரி நம்ம கொடுப்பானு கேட்டாங்க. இந்த காலகட்டங்களில் கட்டாயம் கொடுப்போம். அப்படிலாம் சமூகத்தை மூலியமாக யார் மூலியமாக வரும், இல்லை கூட்டாளி மூலியமாக வரும், அதில் குடும்பத்தில் ஒரு நபர் மூலியமாக வரும். அப்போ குடும்பத்தில் நபர் மூலியம் ஏதோ பஞ்சாயத்து சண்டை சச்சரவு வரும். எதுவோ நம்மளுக்கு சுற்றி நம்மளுக்கு எதுவோ நம்ம பஞ்சாயத்து கொடுக்கும்போது கண்டிப்பாக கொடுப்போங்க. அது கூட தேடுது அது கூட முயற்சி இதெல்லாம் எடுப்போம். கண்டிப்பாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுங்க. ஓகேங்களா? சரி, நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போடுங்க. அடுத்த சாரத்தை போல அடுத்த திருவாதிரை சாரத்தில் உங்களுடைய 3 கோடி 6 கோடி புத்திநாதன் குருபாக இருந்து எப்படி புத்திநாதன் எப்படி பலன் போய் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ 9 சம்மந்தப்படுது. அப்புறம் ராகு சம்மந்தப்பட்டு 3 6 பயணிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு யாராவது அதாவது பணங்கிற மோட்டிவ்லேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குங்க. நம்மளுக்கு பணம் வேணும், எங்கே போனாலும் போய் கடன் கேட்கறது கடனை வாங்குறது. இப்போ பணங்கிற ஒரு மோட்டிவில் எதுனாலும் பண்ணுறது எந்த ஒரு தப்புனாலும் பண்ணுறேன் எந்த ஒரு விஷயமும் நான் எடுத்துக்கிட்டு பண்ணுறேன் அப்படிங்கிறது. அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மந்திரத்தை கையாளுறது பின்னி சூனி ஏவல் இந்த மாதிரி மந்திரத்தை கையாளுறது இல்லை. அப்போ பின்னி சூனி நம்மளுக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம அதுக்காக நம்ம கடனை வாங்கி செலவு பண்ணுறது அதுக்காக தேடுதல் பண்ணுறது அதுக்காக பஞ்சாயத்து பண்ணுறது அதுக்கு விசாரிக்கிறது அதுக்காக காலத்தை நம்ம செலவழிக்கிறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்து பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்புனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதாவது தகப்பனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் தந்தையர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு பணங்கிற மோட்டிவு அதுபோல் பைத்தியம் மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா பணத்தை இழந்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதர் கேஸ்ட்டுக்காரர் கூட இதெல்லாம் பழகி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைனு இந்த மாதிரி பிஸ்னஸ் அதுன்னு போட்டு ஒரு தேடுதல் போட்டு தகவல் தொடர்பு இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான பிரச்சனை கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் வேற ஒரு முடிவுகளும் போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து உசார சூதனமாக இருந்து ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி கலந்தாய்வு பண்ணி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த சாரத்தை போனால் அடுத்த புனர்பூச சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் குரு பகவான் அதாவது சுயசாரத்தில் இருந்தால் என்ன பண்ண முடிப்பார். அப்போ வந்து 3 6 9 சம்மந்தப்படுதுங்க 3 6 டபுளாக சம்மந்தப்படுது. அப்போ கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு கட்டாயம் ஒன்று நம்ம தந்தையார் தந்தையார் ரூபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். இல்லை தந்தையார் பார்த்தீங்கன்னா யாரையும் ஜாமீன் போட்டு வம்புலக்கெல்லாம் மாட்டுவார். ஓகேங்களா? நல்லது நினச்சி போவார் கெட்டதாக மாறும். இல்லை நோய் நொடி பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். இல்லை ஏதோ ஒரு வகையில் கடங்காரன் ஆவார்.
ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேடுதல் மூலியமாக ஒரு தன்னோட முயற்சி மூலியமாக தன்னோட செயல்பாட்டு மூலியமாக இடம் மாறுறது மூலியமாக ஓகேங்களா. அப்போ இந்த வளர்ப்பு தாய்மாமன் சம்மந்தப்பட்டது, இந்த வேலையாட்கள் சம்மந்தப்பட்டது, இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து போடுறது, அதாவது ஒரு கைமாத்து பண்ணுறது, ஒரு ஜாமீன் போடுறது, இது மூலியமாக நம்ம மாற்றிட்டு முழிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ நான் பார்த்து இந்த காலகட்டங்களில் ஒரு சாராக சூதனமாக செயல்படுறது நல்லதுங்க. 9ஆம் இடத்துல குரு இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. அப்போ சாரமும் நல்லா இருந்தால் தாங்க பலன் நல்லா இருக்கும். ஓகேங்களா. அப்போ அது எந்த சாரத்தில் நின்று பலனை பார்க்குறாரோ அந்த சாரனான பலன் தாங்க அந்த பார்வை தாங்க அடிக்கும். ஓகேங்களா. அவள் குரு பார்த்துட்டாருன்னு அப்படி கிடையாதுங்க. சார ரீதியாக தான் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா. நீ பார்த்து பலன் தெரிஞ்சு எவ்வளோ சொல்லாங்க, பார்த்து பலன் நீ சிறப்புன்னு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.